எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்கு. மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த 2021 ஆண்டின் மத்தியான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் நீர் எங்களோடு நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய மகிமையினாலே எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு தத்தம் பண்ணினீர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அதை சந்ததி சந்ததியாய் இன்று வரை அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கிறோம். அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். துதி கன மகிமை உமக்கை செலுத்தி மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. என்ன வசனத்தை பார்க்கும் பொழுதே ஒரு உற்சாகம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அது வெறும் வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையானவர் மாம்சமாகி வந்தார். அவர் வாசம் அதே வார்த்தையோட இருக்காரு. கிருபை சத்தியம் நிறைந்தவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்குள்ள இன்னும் வரல. ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்லணும்? அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2021 ஆண்டிலே தேவனுடைய மகிமையான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஆமென். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். வந்தார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர், படைகளின் தேவன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை நான் மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொன்னார். ஹல்லேலூயா. பிதாவோடு கூட பேசும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நோக்கி சொன்னார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே தான் தேவனுடைய சபையை தேவன் சொல்கிற காரியம், மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். யார் சொல்கிறது? இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமே என்றால் அது எந்த காரியத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து விட்டுதான் திரும்பி வரும். அவருடைய வார்த்தை வெறுமனே போவதில்லை. இந்த வானமும் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றதில்லை? அழிந்து போவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அழிந்து போவதில்லை. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அத இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அது சொன்னது. ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. கிமு 540வது அந்த ஆண்டுகளிலே இந்த ஆகாய் தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் வந்தார். அதுதான் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடினோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். நான் கர்த்தர். என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமே ஆனால் அது அதிகாரம் உடையதாக இருக்கும். அது நோய்களை குணமாக்கும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும். அது சபைக்காக இருந்தாலும் தனிநபருக்காக இருந்தாலும் நான் பேசுகிற வார்த்தை அது மாறுவதில்லை. மனிதன் மனம் மாறலாம், மனிதன் தன்னுடைய வார்த்தையை மாற்றலாம், ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன், நான் நிறைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்படி
என்றால் தேவன் ஒரு காரியத்திலே மகிமை அடைய விரும்புகிறார். ஒரு காரியத்திலே அவர் மகிமை அடைய விரும்புகிறார். அதற்காக அவர் முன்குறித்ததுதான் தேவனுடைய ஆலயம். அதற்காக அவர் முன்குறித்ததுதான் தேவனுடைய சபை. அதற்காக அவர் முன்குறித்ததுதான் நீங்களும் நான். ஆகவே என் மூலமாக தேவன் மகிமை அடைய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த 2021 ஆண்டிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். கடந்த வருடத்திலே நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றோம். அது என்ன வாக்குத்தத்தம்? தூரத்தில் உள்ளவர்கள் கூட இருந்து தேவனுடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்படி என்றால் இந்த லாக்டவுன் டைம்ல நான் நினைத்தேன், அப்பொழுது தூரத்தில் இருக்கிறவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்ப இந்த வாக்கு தத்தம் நடக்கும் பொழுது லாக்டவுன் வருகிறது, ஊழியம் நடைபெறவில்லை, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? பல 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த தேவ ஊழியர்கள் ஆன்லைனிலே நம்மோடு கூட இருந்து இணைந்து நமக்காக ஜெபித்தார்கள். அநேகர் வர்ஷிப் நடத்தினார்கள். அநேக தேவ மனிதர்கள் தேவ செய்தியை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வீணாய் போகவில்லை. நான் லாக்டவுன் வந்த உடனே நான் நினைத்தேன், என் ஊழியம் எல்லாம் நின்று விட்டதே, என் தூரத்தில் உள்ளவர்கள் யார் நம்முடைய ஆலயத்துக்கு வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. அது இருதயத்திலே பொதுவாக நடக்கிறது தானே. போதகர் என்றால் வாக்கு தத்தம் கொடுத்து விட்டு அந்த வாக்கு தத்தம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும், அப்படித்தானே? ஹல்லேலூயா. போதகர் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களும் ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கூட இருந்து நம்மோடு கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் தேவ மனிதர்கள் எல்லாம் இணைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவ செய்தியை கொடுத்தார்கள், வர்ஷிப் எடுத்தார்கள், சபைக்காய் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வீணாய் போகவே இல்லை. அவருடைய வார்த்தை வீணாய் போகவே இல்லை. ஹல்லேலூயா. சகோதரர் மதன் அவர்கள் தேவ செய்தியை கொடுத்தார்கள். மதன் தெரியும், நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறார்களுக்கு தெரியும். அதே போல லைட் ஹவுஸ் மினிஸ்ட்ரியில இருந்து அங்கிருந்து சகோதரிகள் தம்பி எல்லாம் அங்கிருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து மெசேஜ் கொடுத்தார்கள், வர்ஷிப் நடத்தினார்கள், கீபோர்ட் எல்லாம் போட்டு வர்ஷிப் நடத்தினார்கள். ஹல்லேலூயா. அதே போல இன்னும் நம்முடைய கேம்ப்ல இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிறதான அவங்க ரூபி சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க மெசேஜ் கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். இப்படி அநேகர் தேவனுடைய வார்த்தை என்றுமே அது மாறாது. அதுதான் உண்மை. அது எந்த காரியத்திற்காக இப்பொழுது உங்களுடைய கரத்திலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் ஒரு பேப்பர், சாதாரண ஒரு பேப்பர் என்று அதை உதறி தள்ளுவீர்கள் என்றால் அது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தையை கிரியை செய்ய முடியாது. தேவன் கொடுத்த வார்த்தையை அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதன் மேல் நாம் பொறுமையா இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அது தன் கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை குறித்து இந்த நாளில நீங்க யூடியூப்ல மற்ற சேனல்களையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதமாக பேசலாம். அநேகர் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், இது ஒரு கிளி ஜோசியமா, தேவனுடைய வார்த்தையில போட்டிருப்பாங்க, கிளி ஜோசியம் எடுக்கிறது மாதிரி எடுத்து அதை வச்சுட்டு அதை இது பண்றதா, இப்படியும் போதகர்கள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அதிகாரத்தை நாமே கெடுப்பது கிறிஸ்தவத்தில் நாம் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. போதகர்களே எதுல பேசுறாங்க? யூடியூப்ல பேசுறாங்க. யாரு கெடுக்கிறாங்க? தேவனுடைய மகிமையை அவங்களே என்ன பண்றாங்க? கெடுத்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. சபைக்கு தேவன் அநேக திட்டங்களை வைத்திருப்பார். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு திட்டங்கள், போதகர்கள் மூலமாக ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருப்பார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். என்ன நடத்த வேண்டும், எந்த ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், இந்த ஜனங்களை பரலோகத்திற்கு நேராக எப்படி வழி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவன் அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஆலோசனையின்படிதான் சபையிலே ஒரு காரியங்கள் என்ன பண்ணப்படும், செயல்படும். அது தேவனோடு கூட சார்ந்திருக்கிற ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய கிரியை மாத்திரம் சபையிலே நடக்கும். அது மனிதனோடு சார்ந்திருக்கிற ஊழியக்காரன் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் நடக்கும். ஹல்லேலூயா. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவனோ ஆவிக்குரியவளை சிந்திக்கிறான். ஆவிக்குரிய போதகர் ஆவிக்குரிய தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு ஆவிக்குரிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். மாம்சத்துக்குரிய போதகர் மாம்சத்தோடு கூட இருந்து மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவார். இந்த ரெண்டு பேரை நீங்க புரிஞ்சுச்சீங்க அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போறது நிச்சயம். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை வழி நடத்துகிறவர் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே வாக்கு தத்தத்தை குறித்து யார்
எப்படி பேசினாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு நாள் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம், ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், என்ன பேச விரும்புகிறார், அப்படிதானே நமக்கு ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறோம். அப்படித்தானே நம்ம காலையில் எழுந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்று என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார், அப்ப அதை வாசிக்கும் பொழுது அந்த நாளில் என்னோடு கூட ஒரு வார்த்தையை குறித்து பேசுகிறார். அப்ப அந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன், அதன்படி நான் அந்த நாளில் என்ன பண்ணுகிறேன், ஜெபிக்கிறேன், அதன்படி நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன். அதே போலதான் வருடத்தினுடைய முதல் நாளிலே நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் சபையிலிருந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறீர்களோ அதே போலத்தான் வருடத்தின் முதல் முறையிலும் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாளிலே நீங்கள் ஒரு நாள் மாத்திரம் தியானித்து அடுத்த நாளிலே அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்வீர்கள். ஆனால் இந்த வருடத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் மெய்னாக வைத்து அதற்கு பின்பதாக அடுத்த வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆகவே இதை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நான் ஆலயம், இந்த ஆலயம் அவருடைய நாமத்தினாலே, அவர்னாலே இது இந்த ஆலயம் என்ன பண்றோம், மகிமையினால் நிறையும். அதாவது மகிமையா இருக்கிறது, மகிமையினால் நிறையும். அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. அநேகர் நீங்கள் இந்த இடத்திலே வந்து சாட்சி சொல்கிறீர்கள், இதனாலே யாருடைய நாமம் மகிமை அடைந்தது? தேவனுடைய நாமம். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், இந்த 2021 நாளிலே நீங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்வீர்கள். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் அந்த அநேகர் வந்து சாட்சியா நீங்கள் நிற்பீர்கள். அதனாலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும் சபையிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அந்த விண்ணப்பங்கள் நீங்கள் ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த காரியம் வாய்க்கிறதுனாலே தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து தேவதூதன் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ வேண்டுவதற்கு முன்பதாகவே நீ ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கட்டளை பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற வேளையில ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்காய் கட்டளை இடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களினாலே தேவன் மகிமை அடைவார். அதை சொல்லுங்களா, உங்களினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனையிலே தேவன் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலே தேவன் மகிமை அடைகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை ஆராதனைக்குரிய பாத்திரமாக அநேகரை தேவன் எழுப்புவார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அதை சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களினாலும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் என்ன பண்ணுவேன், மகிமையினால் நான் நிறைய பண்ணுவேன். நீங்கள் ஊழியத்திற்கு போகிறீர்கள் என்றால் ஊழியத்தை அவர் மகிமையினாலே நிறைய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆத்துமாவை பார்க்க விரும்பி நீங்கள் கடந்து சென்றீர்களானால் 10 ஆத்துமாக்கள் அந்த நாளிலே சபைக்கு கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:3 வாசிங்க. நம்ம அதிக முறை தியானித்து இந்த வசனங்கள். என்மேல் இருக்கிறார், ஆமென், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவன் எதற்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளின் நிமித்தமாக ஆலயம் மகிமையினால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மகிமை மேல் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயம் மகிமையினாலே நிரம்பி இருக்கும். இந்த ஆலயம் மகிமையினாலே நிரம்பி இருக்கும். ஆனால் ஆலயத்தை மாத்திரம் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது ஆலயம் என்பது என்ன? நம்முடைய சரீரம். 2 காரியங்களை தேவன் மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஒன்று, ஆலயத்திலே நடக்கிற ஆராதனைகளாக இருக்கட்டும், ஆலயத்தில் நடக்கிற ஊழியங்களாக இருக்கட்டும், வாகன ஊழியங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றினாலும் என்ன பண்றார்? தேவன் மகிமை அடைய செய்வார், மகிமையாய் நிறைவடைய செய்வார். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், ஆலயம் என்பது நம்முடைய சரீரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப யார் மகிமை அடைவாங்க?
ஹalleluya ஹalleluya. யார் மகிமை அடைவா? என் மூலமாக, என்னுடைய சரீரத்தின் மூலமாக கர்த்தர் மகிமை அடைவார். ஹalleluya. என்னுடைய சரீரத்தின் மூலமாக கர்த்தர் மகிமை அடைவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. என்னுடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. என் தேவனுடைய பலன் இறங்கும் பொழுது என்னுடைய சரீரம் மகிமை அடையும். ஹalleluya. இருளானது பூமியை மூடும். ஹalleluya. இருள் என்ன பண்ணும்? பூமியை மூடும். காரிருள். ஹalleluya. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் கர்த்தர், உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். ஹalleluya. கர்த்தர் இருக்க உங்கள் மேல் என்ன பண்ணுவார்? உதிப்பார். இந்த உலகத்துல எல்லாவித காரியங்களும், தடைகளும், போராட்டங்கள், எல்லா விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், எல்லா வேதனைகள் மத்தியிலும் இந்த உலகத்துல இருந்து கொண்டிருந்தாலும், ஜனங்களை இருளும் கார்களை ஜனங்களும் எல்லாம் மூடினாலும், ஹalleluya, ஆனால் தேவன் சொல்கிறார் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். ஹalleluya. அவர் உதித்தார் என்றால் அவருடைய நாமம் உங்கள் மேலாய், உங்கள் மூலமாய் மகிமை அடையும். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஹalleluya தேவன் மகிமை அடைவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஹalleluya. உங்களுடைய வாயிலிருந்து நல்லவைகள் புறப்படும் பொழுது ஹalleluya தேவனுடைய நாமம் மகிமை அடையும். உங்களுடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் பொழுது ஹalleluya தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஹalleluya. ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 2021வது ஆண்டிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை ஹalleluya, நானே நீங்கள் தங்குகிற, நீங்களே நான் தங்குகிற ஆலயம். உங்கள் மூலமாக, உங்கள் சரீரங்கள் மூலமாக, உங்கள் சரீரம், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை மகிமையினால் நிறைய பண்ணுவார். ஹalleluya. உங்களை மகிமையினாலே நிறைய பண்ணுவார். நீங்க அநேக எதிரிகளை பார்த்திருப்பீங்க, அநேக போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. ஆனால் அவைகளின் மத்தியிலும், எடுத்தவர்கள் வாசிங்க, என்னாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். என்னாகமம் 14:10. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும். அப்போது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஹalleluya ஹalleluya. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஹalleluya. அவங்க எல்லாம் கல் எடுத்தாங்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? யாருக்கு விரோதமா கல் எடுத்தாங்க? உங்களுக்கு விரோதமா. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு விரோதமாக கல் எடுப்பாங்க. சொல்லுங்க, எடுப்பாங்க எடுப்பாங்க. சொல்லுங்க, எடுப்பாங்கன்னு சொல்றது கஷ்டம். ஹalleluya. எடுப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. கல்லறி சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க? கல்லறி கல் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ரெடியா இருப்பாங்க. அந்த நேரத்துல யார் இறங்குவாங்க? தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கும். ஹalleluya. உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. ஹalleluya. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கும். ஹalleluya. உங்களை புறம்பே தள்ளுவார்கள். அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கும். எப்பொழுது மோசேயும் ஆரோனுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பின பொழுது தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் இறங்கினதோ, அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்திற்கு முன்பதாக தேவனுடைய மகிமை இறங்கி நிற்கும். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு மிக முக்கியமாக கொடுத்த இந்த வார்த்தைகளை குறித்து அவர் எப்படியெல்லாம் நம்முடைய சபையிலும் நம்முடைய சரீரத்திலும் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நாம் கேட்டோம். நீங்கள் இந்த 2வது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிமு 540 அந்த இடைப்பட்ட காலங்களிலே இது நடந்த ஒரு காரியம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே. ஹalleluya. அப்பொழுதுதான் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு தேவன் பேசுகிற ஒரு காரியம். இங்கே என்ன நடக்கிறது, எதனாலே தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே தேவன் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது
பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு கடந்து வருகிறார். எருசலேமுக்கு கடந்து வந்து அங்கிருந்த யூத ஜனங்கள் எருசலேம் ஆலயம் அதில் இருந்த எல்லாவற்றையும் அவர் கொள்ளையடித்து, சபையை இடித்து, தேவனுடைய தேவாலயத்தை இடித்து, அதை முற்றிலும் பாழாக்கி, குடியிருப்புகளை எல்லாம் சுட்டெரித்து, அந்த ஜனங்களை அவன் பிடித்துக் கொண்டு பாபிலோன் தேசத்திற்கு கடந்து செல்கிறான். அந்த ஜனங்கள் அந்த இடத்திலே அவர்கள் அடிமையாய் இருந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அடிமைகளாக இருந்த நேரத்திலே பெர்சியா ராஜாவாகிய கோரேசினுடைய ஆவியை தேவன் எழுப்பினதினாலே அந்த கோரேசு என்ன பண்ணுகிறார்? அந்த யூதர்கள் எல்லாரையும் அழைத்து, நீங்கள் போய் நீங்கள் உங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்? அனுப்பி விடுகிறார். அவர்கள் மீண்டுமாய் அவர்கள் எருசலேமுக்கு கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே இவர்கள் வந்தவுடனாக இந்த ஆலயம் கட்டுகிற காரியத்தை சொல்றாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் இந்த இடத்திற்கு வந்தவுடனாக ஆலயத்தை கட்டும்படியாக அவர்கள் என்ன பண்றாங்க? முயற்சி எடுக்கிறார்கள். தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடக்கிறது, தேவனுடைய சபை இடிந்து கிடக்கிறது, இங்கே ஆராதனை நடைபெறவில்லையே, இங்கு பலியிடப்படவில்லையே என்று சொல்லி அவர்கள் பிரதான ஆசாரியன் யோசுவாவும் செருபாபேலும் அவர்கள் 2 பேருமாக இந்த காரியத்தை முன்னின்று நடத்த ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் ஆரம்பிக்கிற வேளையிலே அங்கு இருந்த ஜனங்கள் கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அங்கே கலகம் உண்டான உடனாக அங்க என்ன நடக்கிறது? ஆலயம் கட்டுகிற காரியம் என்ன பண்ணது? தடைப்பட்டது. இவர்கள் பயத்தின் நிமித்தமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு தங்களுடைய வேலையை கவனிக்க போய்விட்டார்கள். என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஓவர் டைமை பார்க்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தங்களுடைய ஓவர் டைமை பார்க்க கடந்து போயிட்டாங்க. இவங்க ஆலயத்திற்கு முன்பதாய் தினமும் காலையில வேலைக்கு போகிறாங்க. அவருடைய காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறாங்க. இந்த ஆலயத்திலே கடந்து போகும் பொழுது இவர்களுக்கு இந்த ஆலயத்தை குறித்து எந்த சிந்தனையுமே இல்லை. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் வரவில்லை, செருபாபேலுக்கும் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே அதை விட்டு விட்டார்கள். இப்ப தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படாமல், தேவனுடைய ஆலயமானது ஆராதனை இல்லாமல், தேவனுடைய ஆராதனையிலே தேவனுடைய சமூகம் அங்கு அமரக்கூடாதபடி அந்த இடத்திலே ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆலயம் எப்படி இருக்கிறதுங்க? அங்க என்ன பண்ணலாம்? ஆலயத்துல ஆராதனை இல்லை. அங்க என்ன பண்றீங்க? இருள் அடைந்து ஆலயம் கிடக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. என்னுடைய ஆலயத்தை எப்ப கட்டுவீங்க? என்னுடைய ஆலயத்தை எப்ப கட்டுவீங்க? கொஞ்ச நாள் பார்த்தாரு. அப்புறம் பார்த்தாரு, இது என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க கட்ட மாட்டாங்க. இவங்க கையில நான் என்ன பண்ண? ஆலயத்தை கொடுத்தேன். இவங்க கையில நான் ஊழியத்தை கொடுத்தேன். இவங்க கையில நான் என்ன பண்ண? வாகனத்தை கொடுத்தேன். இவங்க கையில நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தேன். இவங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. மாசம் ஆனா என்ன பண்ணது? கரெக்டா சம்பளம் வருது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட வேதத்தை எடுத்து திறந்து பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. பில்டிங் மேல பில்டிங் நம்ம என்ன பண்றோம்? கட்டுகிறோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நீங்களே நான் தங்குகிற ஆலயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஹல்லேலூயா, 1:4 வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிற பொழுது மனிதன் தன்னுடைய தேவைகளை மாத்திரமே அவன் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய காரியத்திற்காக மாத்திரமே அவன் ஓடிக்கொண்டிருந்தான்.
தேவனுடைய ஆலயம் அங்கே பாழாய் கிடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே பலிகள் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே அங்கு ஆடுகளின் மாடுகளின் பலிகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அந்த பலிபீடம் வறுமையாய் காணப்படுகிறது. ஆனால் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களோ தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய திராட்சை தோட்டங்களையும் தங்களுடைய அஸ்திபாரங்களையும் தங்களுடைய பதவிகளையும் அவர்கள் அதை மேன்மைப்படுத்திக் கொண்டே போனார்கள். தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது தேவனுடைய ஆலயம் வெறுமனையாக அந்த இடத்திலே காணப்பட்டது. அப்பொழுதுதான் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய ஆலயம் இப்படி பழுதுபட்டு வீணாக கிடக்கிற வேளையிலே நீங்கள் மச்சி பாவப்பட்ட வீடுகளிலும் உங்களுக்கென்று கட்டிடங்களையும் உங்களுக்கென்று திராட்சை தோட்டங்களையும் கட்டி நீங்கள் எப்படி சுகபோகமாக நீங்கள் இருக்க முடியும்? நான் தங்கியிருக்கிற என்னுடைய வாசஸ்தலமாகிய என்னுடைய வீடு அது வெறுமை இழந்து மகிமையற்று கிடக்கிறது என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஹல்லேலூயா, அவர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு அநேக சூழ்நிலைகளை சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் நிறைய காரியத்தை பேசுகிறார்கள். 12வது அதிகாரத்தை வாசிங்க சிஸ்டர், வசனத்தை வாசிங்க. அப்பொழுது செலத்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய வாசிங்க பிரதான ஆசாரியனும் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை அடைவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அதற்கு முன்பதாய் நடந்த காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணினார்கள்? தேவனுடைய வார்த்தை வந்தவுடனாக கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, பிரதான ஆசாரியருடைய வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. சபையிலே தேவ வார்த்தை வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படும். எப்படி வேணாலும் வாழலாம். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, என்ன பாவத்தையும் செய்தாலும் பரலோகத்துக்கு போலாம். ஹல்லேலூயா. அதுக்கு வேற குரூப் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ண வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வேதத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். தேவன் சத்தம் வந்தது, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது என்று தேவனுடைய சத்தம் வந்தவுடனாக அவர்கள் செவி கொடுத்தார்கள். முதலாவது. அடுத்ததை பாருங்க, 14 வாசிங்க. பின்பு கர்த்தர் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க முதலாவது என்ன பண்ணாங்க? செவி கொடுத்தார்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடனாக எந்த பயத்திலே ஆலயத்தை கட்ட மாட்டோம் என்று அவர்கள் பயந்திருந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை வந்தவுடனாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. சரீரத்தை கொல்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தை மாத்துமாத்தை நரகத்திலே தள்ள வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஹல்லேலூயா. வசனம் இருக்குதா இல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் ஆலயத்தை கட்ட பயப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள். தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் அந்த வார்த்தை வந்தவுடனாக இவர்கள் என்ன பண்ணார்களாம்? அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்த உடனே அங்கே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதான் 14 வசனத்திலே பார்க்கிறோம், ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். நீங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை நடப்பிப்பார்.
ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவேன் என்று அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தைக்கு எச்சரிக்கை வரும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பிடித்துக் கொண்டு எப்பொழுது நீங்கள் நிற்பீர்களோ அப்பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிப்பார். ஆவியானவர் கிரியை நடப்பித்தார் என்றால் உடைக்கப்பட்டவைகள் எல்லாம் கட்டப்படும். ஹல்லேலூயா. எவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் கட்டப்படும். அதைத்தான் அந்த இடத்திலே நடந்தது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் செவி கொடுத்தார்கள், அவர் ஆவியை எழுப்பினார், அங்கே ஆலயம் கட்டப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஆலயம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவன் தேவன் கெடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எங்க பாருங்களா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி போனதற்கு பின்பதாக எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஹல்லேலூயா. அதே தேவன் நான் சொன்னார், ஆலயத்தை நான் மகிமையாக வைப்பேன் என்று. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நம்முடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டு ஆண்டவர் வருடத்தினுடைய 2021 ஆண்டினுடைய கடைசி நாளிலே வந்து, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தீரே, இது நடைபெறவில்லையே என்று தேவனிடத்தில் யாரும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்தால், உங்கள் சரீரத்தை இச்சைகளுக்கும் ரோகங்களுக்கு நீங்கள் விற்று போட்டால், ஹல்லேலூயா, தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போறதுக்கு அவருக்கு சித்தமில்லை. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் மிக எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் சரீரத்திலிருந்து தான் தேவனுடைய நாமம் மகிமையடைய இருக்கிறது. உங்கள் சரீரத்தை எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிற உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த வருடத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை என்றால் ஆராதனை, மற்ற நாள்களில் என்றால் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் என்ன? சினிமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஸ்டேட்டஸ் என்ன? சினிமா பாடல்கள். ஹல்லேலூயா. இது பொதுவாக எல்லாருக்கும் அது ஒரு ஜாலியாகி போச்சு. ஹல்லேலூயா. இப்பொழுது சினிமாவை மகிமைப்படுத்துவதற்கு சபையிலே ஆட்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சபையிலே தான் சினிமா பாடல்களை பாடுகிறார்கள். அந்த சினிமாவை காட்டித்தான் சாட்சி சொல்கிறார்கள். அந்த சினிமாவை எப்படி வருகிறது என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற நாட்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயம் என்பது வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருவது மாத்திரம் அல்ல. ஆமென். வெள்ளிக்கிழமை மாத்திரம் வருகிறது தேவனுடைய ஆலயம் அல்ல. மற்ற 6 நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை, உங்களுடைய ஆலயம் எப்படி இருப்பது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். மற்ற 6 நாட்களும் விக்கிரகங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் வேசித்தனங்களுக்கும் அசுத்தத்துங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு 7வது நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறதை தேவன் என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவன் மகிமை அடைய வேண்டும் என்றால், உங்கள் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே, உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே, உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது கரைந்திரை அற்றதாய் இருக்கும்படியாய் ஆண்டு கொள்ளுங்கள். 2021 ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், மகிமை அடைவார். உங்கள் மூலமாக இருந்து மகிமை அடைவார். உங்கள் சரீரத்திலிருந்து மகிமை அடைவார். மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்பீர்கள். அது தேவ சபையாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உங்கள் சரீரமாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு செவி கொடுங்கள்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அதுக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சரீரத்திலிருந்து தேவன் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2021 வருஷத்தில் நாம் காணும் பொழுது நீங்கள் வரங்களுக்காக பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. வரங்களுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. எனக்கு வரம் இல்ல பிரதர், எனக்கு வரம் கிடைக்கல, எனக்கு அந்நிய பாஷை வரம் இல்ல, தீர்க்க தரிசன வரம் இல்ல. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் யாருக்கு வைத்திருக்கிறார்? தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள். சபையினுடைய மூப்பர்கள் சொற்பனங்களை காண வேண்டும். நம்முடைய சொற்பனத்தில் என்ன வருது? ஆண்டவர் சொல்லுகிறார், மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதுதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய சபையிலே தீர்க்க தரிசனம் வெளிப்படும் பொழுது தேவ மகிமை அந்த இடத்திலே வெளிப்படும். அதை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்கள் வாஞ்சிங்க. இதுதான் நமக்கு ஆரம்ப நாள். ஹல்லேலூயா. எந்த வரமும் நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவன் பிரயோஜனத்துக்கு என்று தேவன் வரங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்தால் அந்த வரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. தீர்க்க தரிசனத்திற்கு பிரயோஜனம் இல்லை. நோய்களை குணமாக்க நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கவில்லை என்றால் நோய்களை குணமாக்கும் வரம் உங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொரு வரங்களும் அவன் பிரயோஜனத்திற்கு என்று, தேவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீர்க்க தரிசனத்தை வாஞ்சியுங்கள், மேலானவைகளை வாஞ்சியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருடத்திலே வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நடந்து போகிற வழியிலே ஒரு குஷ்டரோகி இருந்தாலும் அவன் குணமாக வேண்டும் என்று நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் நான் வாஞ்சியோடு நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சொன்னார், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அலங்க வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் பொழுது அவன் எழும்பி நடக்க வேண்டும். இது சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். அது அவருடைய திட்டம். ஆனால் இதை வாஞ்சிக்காமல் நாம் இருப்போமே ஆனால் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியாது? மகிமை அடையாது. எப்படி சம்பளம் வேண்டும் என்றால் நாம் 30 நாள் ஓடி வேலை செய்கிறோமோ அதே போல மேலான அந்த வரங்களுக்காக நாம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளா நாம் மாற வேண்டும். ரொம்ப மிக முக்கியம். இந்த வருஷத்துல நீங்க கேளுங்க தேவனுடைய சமூகத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சரீரமாக இருந்தாலும் சரி, அதிலே உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. என் மூலமாக சபை மகிமை அடைய வேண்டும். என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக சபை மகிமை அடைய வேண்டும். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தமாக சபை மகிமை அடையும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் எப்பொழுதும் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனாலே இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் என்னுடைய வாயில துதிக்கிற சத்தம் இருக்கும். நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன். எல்லாம் ஒரு முடிவோட போங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ண வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயம் கட்டப்படாமல் இடிக்கப்பட்டு ஜெபம் இல்லாமல் வேதம் வாசிப்பு இல்லாமல் இடிக்கப்பட்டு இருப்பேனே ஆனால் என்னுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படும்? எப்படி வெளிப்படும்? ஹல்லேலூயா. ஆகவே உடைக்கப்பட்டிருக்கிற ஜெப பலிபீடங்கள் உங்களுக்குள்ளா இருந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உங்களால காரியங்களை விட முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆவியானவர்ட்ட உதவி கேளுங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் தான். நீங்க என்ன பண்ணுங்க? உதவி கேளுங்க. ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. உடனடியாய் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாக காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரம் எப்பொழுதும்
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கட்டும். எப்பொழுதும் சபை அந்த உங்களுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் துதியினாலும் ஸ்தோத்திர பலியினாலும் ஹல்லேலூயா தேவனுடைய ஊழியத்தினாலும் உங்களுடைய சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே தேவன் மகிமையாய் வெளிப்படுவார். உங்களுடைய சரீரத்திலே தேவன் மகிமையாய் வெளிப்படும். என்னென்ன வரங்கள் வேணும் ஆண்டவரை கேளுங்க. நீர் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, என்னுடைய சரீரத்திலிருந்து நான் பேசுகிற பொழுது இந்த காரியங்கள் நடக்கணும். போதிக்கிற வர எனக்கு வேணும், குணமாக்குகிற வர வேணும், தீர்க்க தரிசனம் வர வேணும், அந்நிய பாஷை வர வேணும், எனக்கு கொடுங்க தகப்பன்னு சொல்லி கேளுங்க. கேட்கிற எவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிற எவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார். ஆக தீர்க்கதரிசன புத்தகம் 2:5 வாசிங்க. 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இது எப்படி நடக்குமோ சாத்தியமோ என்று நீங்கள் என்ன பண்ணாதுங்க, பயப்படாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே நான் வாக்குத்தத்தம் பண்ணினேனே, என்னுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவார் என்று. அதே வாக்குத்தத்தத்தை நான் இந்த நாளில் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பயப்படாதீர்கள், என்னுடைய ஆவியானவரும் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க தனியா முயற்சி பண்ணா என்ன பண்ண முடியாது, இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதான் சொல்லுகிறார், நான் எகிப்திலே வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரை நான் அனுப்பினது போல இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் என்ன பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை போஷிப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுவிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலியாமல். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்து, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. கிதியோன் சொல்றாரு, நீ போய் அதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்கிறாரு. அந்த ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணு. ஆண்டவரே நான் எம்மாத்திரம். அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்றேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விழுந்து விழுந்து எழும்புற சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படியே அந்த நாணலை அவர் உடைத்து போடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நாணல் அப்படி வளைந்து ஒடிகிற மாதிரி போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சின்ன நெருப்பா இருக்கலாம் உங்களுக்குள்ள, அது அணைய வேண்டிய சூழ்நிலையில இருக்கலாம். இது என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் மங்கி எறிகிற தீயை அணைக்காமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, அந்த பலத்துல நீ ஓட ஸ்டார்ட் பண்ணு. வார்த்தைக்கு செவி கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார். அவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். உன்கிட்ட நிறைய பலம் இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய பலம் என்னன்னு, உங்களுடைய பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்றாரு, கொஞ்சம் தாப்பா உனக்கு பலம் இருக்கு, ஆனால் நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. நீ என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கல, திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உன்னுடைய சரீரத்தில் இருந்தாலே நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். நம்முடைய ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகா, தீர்க்கதரிசியின் மூலமாக தகப்பனே அன்று உம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக அப்பா செருபாபேலும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினீரே தகப்பனே. அவர்கள் செவி கொடுத்த பொழுது நீர் ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்பி அவருடைய இருதயத்தை எழுப்பி அவர்கள் ஆலயத்தை எழுப்பி கட்டினார்கள் ராஜா. இன்றும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி நிற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரமாகிய ஆலயம் தகப்பனே என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த 2021 ஆண்டினுடைய முதலாவது நாளில் உடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே,
உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த, நீர் சபைக்கு தலையாயிருக்கிற இந்த ஆலயத்தை நீர் மகிமைப்படைய போவதற்காய், அப்பா மகிமையினால் நிறைவடைய போறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சரீரத்திலிருந்துடைய மகிமை வெளிப்பட போறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆனாலும் கூட ராஜா, எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். அவர் பார்த்து சொல்லுங்க, இந்த நாளிலே எல்லா நாட்களிலும் கடந்த நாட்கள் இருந்தவைகளை காட்டிலும் என் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் சரீரத்தை நான் கட்டி எழுப்புவேன். என்னுடைய சரீரமா அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனாலே எப்பொழுது துதி ஸ்தோத்திர பலி எப்பொழுது என் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆலயத்தை நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். உங்களை வரங்களினாலே நான் நிரப்புவேன். நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சகல சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனால் உன் பட்சத்தில் ஒருவரும் வருவதில்லை. உன் வலதுபுறத்தில் 1000 உன் இடதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அதுவும் உன்னை அணுகுவது இல்லை. நான் உன்னோடு கூட இருந்தேன். நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயப்படாதீர்கள், எழும்பி கட்டுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுங்கள். சபையை எழும்பி கட்டுங்கள். தேவனுடைய சபையை எடுத்து நிறுத்துங்கள். தேவனுடைய ஊழியத்தை எழுப்பி கட்டுங்கள். நான் உங்கள் மூலமாய் மகிமை அடைவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் ஆலயத்திலே அப்பா நீர் மகிமையினால் மகிமையடை செய்ய போறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் தகப்பனே அப்பா மகிமையினால் நிறைய பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்திலே பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெப வீரர்கள் எழுப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகத்தின் ஆவி ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கனிகள், ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரங்கள் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சரீரம் தகப்பனே மகிமை மேல் மகிமையடைய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தில் மகிமை வெளிப்பட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.